இதோ இந்த 14 நிலைகளையும் அவருடைய திருச்சிலுவை புனித பாதையில் நம்ம கடந்து வந்திருக்கின்றோம். நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய மன மாற்றத்திற்கு, ஆன்ம ஈடேற்றத்திற்காக அவர் நமக்கு விட்டு சென்ற இந்த திருச்சிலுவை பாதை, அவர் பயணித்த இந்த திருச்சிலுவை பாதை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற மனதார நாம் ஒப்பு கொடுத்த இந்த திருச்சிலுவை பாதை அர்த்தமுள்ளதாக மாற நம்மையே தாழ்த்தி ஒரே ஒரு நிமிடம் செவிப்போமா? கண்களை மூடி திருச்சிலுவையை உற்று நோக்கி, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். உலகத்திலேயே சிறந்த நெறி ஒன்று உண்டு என்றால் அன்பு என்கின்றார் புனித பவுல். அந்த அன்பிலே சிறந்த அன்பு கல்வாரி அன்பு. இதோ இந்த கல்வாரி அன்பை எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் விட்டு சென்றிருக்கிறீரே நன்றி செலுத்துகின்றோம். திருப்பாடல்கள் 103 இறைவார்த்தை நாளில் வாசிக்கிறது போல, அவர் உன் உயிரை படுகொலை நின்று மீட்டார், பேரன்பையும் இரக்கத்தையும் உனக்கு மணிமுடியாக சூட்டுகிறார் என்று தீயவனுடைய பாவ குழியில் நாங்கள் சிக்கிவிடக் கூடாது என்று எங்களுடைய உயிரை, எங்களுடைய ஆன்மாவை படுகொலை நின்று மீட்டீரே. உம்முடைய தலையில் முள்முடியை சுட்டி கொண்டு எங்களுக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டியிருக்கிறீரே. அவ்வளவு எங்களை மாண்பாக உயர்த்தி வைத்திருக்கிறீரே நன்றி செலுத்துகிறோம். இதை உணர்ந்தவர்களாக திரும்ப திரும்ப அந்த பாவ சேற்றிற்குள் நாங்கள் செல்லக்கூடாது என்ற அந்த நேரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்யாதே, அவற்றில் ஒன்றாயினும் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று சீராக்கில் வாசிக்கிறோமே. அந்த பாவத்தெல்லாம் நாங்கள் செய்யாமல் மனம் மாற இன்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. எபிரேயர் அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 4 முதல் வாசிக்கிறோமே. ஒரு முறை ஒளியை பெற்று விண்ணக கொடையை சுவைத்தவர்கள் தூய ஆவியை பெற்றவர்கள் ஆவார்கள். கடவுளின் வார்த்தையும் வரவிருக்கிற வல்லமையும் பெற்ற இவர்கள் மீண்டும் நெறி பிறழ்ந்து விடின் இவர்களை மனமாற செய்து புத்துணர்வு பெற செய்வது அரிது. ஏனெனில் இவர்கள் இறைமகனை தாங்களே சிலுவையில் அறைந்து வெளிப்படையாக இழிவுபடுத்துபவர்கள் ஆவார்கள் என்று வாசிக்கிறோம். எவ்வளவு உண்மை! அங்கே எல்லாம் எங்களுக்கு தெரியும். சிலுவை பாதைனா என்னன்னு தெரியும், மரணம்னா என்னன்னு தெரியும். மரணம் மட்டும் நீங்கள் தந்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் உயிரை கொடுத்து அவ்வளோ பாடுகளை பட்டது தெரியும். பாவம்னா என்ன, தீமைனா என்ன, நன்மைனா என்ன என்று எங்களுக்கு ஒரு நாளும் சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். தூயாவினா என்ன என்று, இறைவாத்தினுடைய வல்லமைனா என்று எல்லாம் தெரிந்திருக்கிறது. எல்லாம் சுவைத்து நாங்கள் மறுபடி பாவம் செய்யும் பொழுது எபிரேயர் 6 நாங்கள் வாசிக்கிறது போல, இயேசுவே உங்களை நாங்கள் அன்று யூதர்கள் தெரியாமல் சிலுவையில் அறைந்தாங்க. இன்று நாங்கள் வெளிப்படையாக எங்களுடைய பாவத்தினால வெளிப்படையாகவே உண்மை சிலுவையில் அறைந்து நாங்கள் இழிவுபடுத்துகிறோம் என்ற மறை உண்மை என்று உணர்த்திருக்கிறீரே. இனி நாங்கள் ஒரு முறை ஒரு சிறிய தவறோ பெரிய தவறோ எதுவாக இருந்தாலும் என் இயேசுவை நான் வெளிப்படையாக சிலுவையில் அறைந்து இழிவுபடுத்துகிறேன் என்று உணர்ந்து மனம் மாற, எங்கள் பாவத்திலிருந்து வெளியே வர ஒரு மன ஊந்துதலை இந்த 14 நிலைகளும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தந்தை பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்று உணர்ந்தவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தராகட்டும் என்று உணர்ந்தவர்களாக பிதாவை எங்களை தாழ்த்துகிறோம். இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த பாதையில் உங்களை போல தூயவர்களாக வாழ ஒப்புக் கொடுக்கிறோம். எபேசியர் 1:4 வாசிக்கிறோம், நாங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. நாங்கள் தூயவர்களாகவும் மாசற்றவராகவும் தம் திருமுன் விளங்கும்படி கடவுள் உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை தன் மகன் கிறிஸ்து வழியாக தெரிந்தெடுத்தார் என்று. எங்களை தெரிந்தெடுத்தத நோக்கமே நாங்கள் பரிசுத்தராக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்காகத்தான் இத்தனை பாடுகளையும் இத்தனை வேதனைகளையும் மரணத்தையும் ருசி பார்த்து கடைசி துளி இரத்தத்தையும் கொடுத்து எங்களுக்காக உயிர் நீத்திருக்கிறீர். உணர்ந்தவர்களாக எங்களே தாழ்த்துகிறோம். பரிசுத்த பாதையில் வாழ்வோம் என்று நாங்கள் உறுதியெடுக்கிறோம். ஆமென்.